புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும் தான் இருக்குது. குடும்ப உறவை தேர்தல் உறவாக மாற்றிய தம்பி படம் காட்டு. படமா? நான் வேணா குடிச்சிட்டு வந்து படம் பாக்குறையா? முதல்ல படம் பாருங்க, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உங்களை குளிப்பாட்டுறோம். அப்ப சரி, நீங்க சொன்னா சரிதான். வாங்க தம்பி, வாங்க வந்து உங்க படத்தை காட்டுங்க. இதுவரைக்கும் இந்தியாவை உலக அளவில் தலகுனிவு செஞ்ச ஒரே கட்சி திமுக. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தரையில பேசலாம், திரையில வருது. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலை என்று அத்தனைக்கும் காரணம் மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. பெண்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? பெண்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஒட்டுமொத்த பெண் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண் இனத்தின் சார்பாக அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெண்கள் சொல்லுகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஐயா, இது நான் கிடையாதுயா, யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த பெண் குலத்தின் சார்பாக அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன், இப்ப இங்க நிக்கிறேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். கேப்டன் எப்பவுமே சொல்வாரு, கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர் இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சு. இப்ப கூட பேசினா இனம் இனம் இனங்கிறாரு. இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் சிலவன்ல இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டு தான் எங்க ஆசை. ஐயம்பட்டி விளக்க மாத்தல ஈயம் காய்ச்சி, சடைச்சப்பட்டி விளக்க மாத்தல சாயம் காய்ச்சி, கொப்பனப்பட்டி விளக்க மாத்தல கொஞ்சம் கட்டி அடிச்சு போடுறேன். இவனுக்கு விடிவல்வு தான் கேடு, வேக்கம் கெட்டவைய. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட வாக்கிங் போனேன். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. அதாவது அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதை, உரிமை, சம உரிமை தருகிறார் என்பதை இன்றைக்கு அவருடன் நான் நடந்து வந்த போது உண்மையிலே உணர்ந்தேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இன்னைக்குதான் எனக்கு அது புரிஞ்சது. அவர் இவ்வளவு தூரம் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் அவர் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கு மிக முக்கியம் விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ்நாட்டுக்கு என்று. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். 3 வார்த்தை அண்ணா சொன்னது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே
இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. அதே போல சமூக நீதி சம தர்மம், யாராது உள்ள வேண்டா கத்துறது, அதே போல சம நீதியை நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம், சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன் இருக்கிறவங்கள சும்பையலா. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் செல்லும் இடம் எல்லாம் நமது மத சார்பற்ற கூட்டணி. நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன் 234 தொகுதிகளையும் பெற்று உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும். அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று பெண்கள் சொல்லுகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து கத்தியோட பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஏறி அங்க ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கு. சரி, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு கரெக்டா வந்து மண்டையிலே ஒரு 4 இடத்துல வெட்டியிருக்காங்க, கையும் உடஞ்சிருக்கு, வெட்டியிருக்காங்க. அது 2 பேர் தப்பிச்சு வந்து ஓட்டாங்க. ஒருத்த மட்டும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதை வந்து பிடிச்சி போலீஸ் சப்மிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபுல்லா வந்து அந்த பசங்க எல்லாமே கஞ்சா அடிச்சிருக்காங்க. அந்த பையன் மாட்டிருக்கான் இல்லையா, அவன் பாக்கெட்லயே வந்து கஞ்சா இருந்திருக்கு. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குழுறாரு பத்தியா மா சுப்பிரமணியம். இங்க 0% போதைப் பொருளே கிடையாது, கஞ்சாவே நாங்க ஒழிச்சிட்டோம். அப்ப இதெல்லாம் யாரு உங்க அப்பனா கொண்டு வந்து இங்க வித்தான் சென்னைக்குள்ள? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டன் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. என்ன பேச்சு பேசுறீங்க? அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. ஆளுங்கட்சிக்கு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்.